கிட்ஸ் நீங்க இல்ல யாரா 2K கிட்ஸ் இருக்கீங்களா? நான் 2K தான் கிட்டா? நான் தான் இவரும் தான். நானும் தான். எந்த இயர் born மேடம் நீங்க? ஓ 2K கேட்டிங்களா? ஆமா நான் sir. ஜென்சிங்க. Gen Z. நாம 90s கிட்ஸ். இல்ல புரியல எனக்கு. நீங்க 2000 முன்னாடி பிறந்தீங்களா பின்னாடி பிறந்தீங்களா? நான் ஹாஸ்பிடல்ல பிறந்தேன். அதான்டா தலைவன். பிறந்த வருஷம் வந்து 2006 ஐ திங்க் நினைக்கிறேன். சுனாமி அந்த பீரியட்ல சுனாமி வந்துட்டு அந்த ஒரு இயற்கை சீற்றங்கள் வர குழந்தை பிறந்துச்சா அந்த பள்ளியில? டைம்ல. ஓகே. 2006 உங்க ரெண்டாவது குழந்தையா? உங்க குழந்தையா? புரியல. நான் குழந்தை. உங்க குழந்தை அப்ப பிறந்தா? நான் குழந்தைன்னு சொன்னேன். 2000ஸ்ல பிறந்திருக்கிற கிட்ஸோட லவ் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. இப்போ கொஞ்சம் இந்த early 2000s 90sல பிறந்தவங்க பாட்டு கேட்டு ஃபீல் பண்ணுவாங்க, ஒரு ரோஸ் கொடுத்து ஃபீல் பண்ணுவாங்க. லவ்ன்றது அப்படி பட்டும் படாமல் தொட்டும் தொடாமல் அப்படி இருக்கும். பட் 2K கிட்ஸ் ஆர் டோட்டலி டிஃபரெண்ட். இன்னைக்கு சிச்சுவேஷன்ஷிப்ன்றாங்க, கோஸ்டிங்ன்றாங்க, இந்த மாதிரி நிறைய டர்ம்ஸ் வச்சு பெஞ்சிங், பிரெட் கிரம்பிங், கோஸ்டிங் எல்லாம் எங்கேயோ அடி வாங்கிருக்கு. நம்மலாம் அப்ப டைம் வேஸ்டிங். இல்ல இன்னைக்கு வேற ஏதோ புது பேர்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு இன்னொன்னு கண்டுபிடிச்சோம். கஃபிங் சீசன் ஒன்று இருக்கு போல இருக்கு. கஃப்லிங் சீசரா? ஹேண்ட் கஃப் போடுவாங்கல, கையில வெல்ல போடுவாங்கல. எதுக்கு? இது இந்த யோசனை என் மண்டையில ஓடிச்சு. கஃபிங் சீசன்னா என்னடா இது, இதெல்லாம் கூடமா இருக்கு இந்த வருஷத்துல. சரி நானே ஒரு சீசனுக்கு சீசன் கஃப் போட்டுருவாங்க போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி எது கேட்டா, மழை காலத்துல வந்து சேர்ந்திருப்பாங்களா, வெயில்ல பிரிஞ்சிருப்பாங்களா? பிரிஞ்சிருப்பாங்களா? ஓ குளிர் காலத்துக்கு ஒண்ணு மார்கழி சேர்றாங்க. என்னன்னே புரியல.